டிசிஎம்எஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த குடோன் தான் டிசிஎம்எஸோட ட்ரேடிங் டர்மரிக் குடோனு, அதாவது மஞ்சள் மின்வணிக கிடங்கு. இந்த பக்கம் பார்க்குறது தான் நம்ம ட்ரேடிங் ஆஃபீஸு. இந்த மின்வணிக ட்ரேடிங் திட்டமானது 2017-18 ஆண்டில் நபார்டு வங்கியின் நிதி உதவி மூலம் 2.84 கோடி மதிப்பீட்டில் மின்வணிக கிடங்கு இயந்திரம் மற்றும் ஏலக்கட்டிடம் நிறுவப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் 20/11/2023 அன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. இப்போது இந்த ட்ரேடிங் மின்வணிக கிடங்கு வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 4 போர்டு தான் இந்த மிஷின் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொரு பட்டனும் ஆன் பண்ணுறப்ப தான் ஒவ்வொரு மிஷினும் ஆன் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெல்ட்டு தான் கன்வேயர் பெல்ட்டு. நம்ம மஞ்சள் மூட்டையை இந்த பெல்ட்டில் தான் வைப்போம். இங்கே வைக்கிற மஞ்சள் மூட்டை வந்து இந்த கன்வேயர் பெல்ட் மூலிமா மூவ் ஆகி இங்கே வந்து நின்னோன்னையும் மிஷினை ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற மூட்டையை பிரித்து இதில் கொட்டுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிலோ அரை கிலோ மாதிரி ஒரு ஆள் நின்று கொட்டிக்கிட்டே இருக்கணும். கொட்டுறப்போ அதை கொட்டுறது வந்து இந்த பெல்ட் மூலிமா போகுது. இங்கே என்ன பண்ணோம்னா மஞ்சள் க்ளீன் பண்ணோம். இந்த இடத்துல தான் மஞ்சள் கொட்டு உள்ளே போகும். இங்கே வந்து மஞ்சளை க்ளீன் பண்ணோம். தூசி, சின்ன சின்ன மஞ்சள்ஸு தூசி எல்லாமே இந்த இடத்துல தான் நிற்கும். நீங்கள் பார்க்கலாம். இங்கே க்ளீன் பண்ண மஞ்சள் எல்லா மஞ்சளும் இது வழியாக கொட்டி இந்த கன்வேயர் பெல்ட்டில் மறுபடியும் மேலே ஏறும். இங்கே தான் வந்து கல் வந்து பிரிப்போம். மஞ்சள் இருக்கிற கல் எல்லாமே பிரிப்போம். வாங்க அந்த பக்கம் போகலாம். கல் பிரிக்கிற இடத்த காட்டுறேன் வாங்க. இதுக்குள்ளே தான் கல் ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் கல் பிரிச்சுட்டு மீதி மஞ்சள் எல்லாமே இந்த கன்வேயர் வழியாக இங்கே பெல்ட்டில் இங்கே வரும். இதில் விழுகும். ஒரு அரை கிலோ ஒவ்வொரு கிலோவாக விழுவும். இந்த கன்வேயர் பெல்ட் வழியாக அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். இங்கே தான் மஞ்சள் கிரேடிங் பண்ணுறது. கிரேடிங்னால் மஞ்சள் வந்து பெரிய மஞ்சள், சின்ன மஞ்சள், தூள் மஞ்சள் அப்படின்னு 3ஆக பிரித்து கொடுக்கும். வாங்க. இதுதான் வந்து இந்த வழியாக வந்து பெரிய மஞ்சள்லாம் கீழே விழுகும். அதை விட சின்ன மஞ்சள் இதில் கீழே விழுகும். அதை விட சின்ன மஞ்சள் இதில் கீழே விழுகும். விழுகிற மஞ்சள் இந்த பெல்ட் மூலிமா மேலே போய் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இப்போது 2 குவாலிட்டி மஞ்சளும் இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து பேக்கிங் மிஷின். மூட்டையை சாக்கு பையை வச்சு ஆன் பண்ணுறப்போ இந்த பட்டனை 65 கிலோ போட்டிருக்கோம். அந்த பட்டனை ஆன் பண்ணினோம்னா 65 கிலோ மட்டும் அந்த பேக்கில் வரும். மறுபடியும் சாக்கு மாற்றுறப்போ இன்னும் மறுபடியும் அடுத்த பேக் பிடிச்சிக்கலாம். இப்படி தான் இந்த மிஷினு மஞ்சள் இருக்கிற தூசியெல்லாம் நீக்கி கல்லை நீக்கி
தரம் பிரித்து 3 தரமாக பிரித்து நமக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த மிஷினோட வேலை. இந்த மிஷின் இயங்கிட்டு இருக்கிறப்போ இது பவர் கட் ஆனால் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம். இதனால் பொதுமக்களுக்கு இந்த மிஷினால் என்ன பயன்னா, விவசாயிகள் அவங்க வச்சுருக்கிற மஞ்சள் மூட்டையை கொண்டாந்து இங்கே தூசி நீக்கி கல் நீக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு தரம் பிரித்து பெருசு சின்னது குருணை அப்படின்னு பிரித்து கூட டெண்டரில் வச்சுக்கலாம். அதனால் ஒவ்வொரு லாட்டுக்கும் தனித்தனி விலை கிடைக்கும். இங்கே சங்கத்தில் டெண்டரில் கலந்துக்கிற வியாபாரிகளும் அவங்க மூட்டையை எடுத்து சுத்தம் பண்ணி தரம் பிரித்து கொண்டு போய்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.